عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று ஜும்ஆ குத்துபாவிலே ஆற்றப்பட்ட உரையை உங்களுக்கு முன்பு தமிழாக்கம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மீதும், ஏனைய மூமின்களான நம் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ஒட்டகம் பயணத்திற்கு முன்பு மண்டி இடுவதற்கு முன்னால், அதாவது பயணத்திற்காக ஒட்டகம் முட்டி போட்டு மண்டி இடுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை மௌத்துக்காக, மரணத்துக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசைகளை முறிக்கக்கூடிய, சமூகங்களை விட்டு பிரிக்கக்கூடிய மரணத்திற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை எவ்வளவு காலம்தான் நீண்ட நெடி ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அழிவின் பக்கம்தான் இருக்கின்றது. ஒரு மனிதர் இந்த வாழ்க்கையிலே நீண்ட நெடிய ஆயுள் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நிச்சயமாக நிரந்தரமாக இந்த உலகத்தில் அவர் இருக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கின்றது. வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமah. நிச்சயமாக உங்களுடைய கூலிகளை நீங்கள் மறுமையில் தான் பூரணமாக கொடுக்கப்படுவீர்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவனத்தில் யார் நுழைவிக்கப்படுகிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நீண்ட நெடிய வாழ்க்கை வாழ்ந்தாலும், சுருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அவன் வாலிப பருவத்தை அடைந்தாலும், வயோதிக பருவத்தை அடைந்தாலும், அவன் சுகஈனமாக படுக்கையில் படுத்திருந்தாலும், ஆரோக்கியமாக அலைந்து திரிந்தாலும், எந்த நிலையிலும் மௌத்து என்பது, மரணம் என்பது நிச்சயமா அவனுக்கு வந்தே தீரும். ஒரு மனிதன் நீண்ட காலமாக வாழ்கிறான், நிறைய சொத்துக்களை எல்லாம் சேர்க்கிறான்,
நிறைய பட்டம் பதவிகளை பெற்றுக் கொள்கிறான், நிறைய படித்து பெரிய பெரிய சர்டிபிகேட்டுகள் எல்லாம் வாங்குறான், மிகப்பெரிய பதவிகளை பெற்று மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்ந்து இருக்கிறான். அதே போன்று அதிகமான குழந்தைகளை பெற்றிருக்கிறான், அதிகமான செல்வங்களை சேர்த்து ஒன்று சதகா செய்கிறான், இல்லை என்றால் அதை பொத்தி பொத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி இருந்தாலும் அதனுடைய முடிவு மரணத்தை சென்றுதான் அடையும். அப்பொழுது இந்த பதவி பட்டம், அவன் வகித்த பதவிகள் அந்தஸ்துகள், அவன் பெற்ற சர்டிபிகேட்டுகள், அவன் பெற்றெடுத்த குழந்தைகள், அவன் சம்பாதிச்ச பெயர் புகழ் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் தனியாக அவன் கபரு குழிக்கு போவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஜித்துமூனா ஃபுராதா கமா கலக்னாகும் அவ்வல மர்ரா வதரக்தும் மா கவல்னாகும் வரா துஹூரிக்கும். நீங்கள் எங்களிடம், நீங்கள் நம்மிடம், நாம் உங்களை முதல் முறையில் தனியாக படைத்தது போன்று இப்பொழுதும் தன்னந்தனியாக எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நாங்கள் உங்களுக்காக கொடுத்ததெல்லாம், நாம் உங்களுக்கு கொடுத்த அனைத்து நியமத்தையும் எங்களை விட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை நாம் என்ன செஞ்சோம்? தனியாக தன்னந்தனியாக படைத்தோம். அதே போன்று தன்னந்தனியாக எப்படி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்து வாழும் பொழுது எல்லா விதமான அருக்குறைகளை ஞாபகத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். அந்த அருக்குறைகள் எல்லாம் விட்டு விட்டு உலகத்தில் விட்டு விட்டு நீங்கள் தன்னந்தனியாக வந்திருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் என்று அல்லாஹு தஆலா மறுமையில் சொல்லுவான் என்பதாக அன்ஆம் என்ற அத்தியாயம் சொல்லி காட்டுகின்றது. ஒரே ஒரு நொடிதான் அரபி சகோதரர்களே, அந்த ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகின்றது. இரவு இருந்தவன் பகலில் இருப்பதில்லை, பகலில் வேலைக்கு சென்றவன் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நாம் கேட்டிருக்கிறோம், அனுபவிக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இரவில் இருந்தவர்கள் பகலில் காலை விடி அதிகாலையில் இறந்து போனதையும் கேட்டிருக்கிறோம். காலையில் வேலைக்கு சென்றவர்கள் மீண்டும் வீட்டுக்கு மாலை திரும்பி வரவில்லை, அங்கேயே இறந்து விட்டார்கள் என்பதையும் கேட்டிருக்கிறோம். நடந்து சென்றவன் திடீரென்று கீழே விழுந்து மரணத்திற்கிறான் என்பதையும் கேட்டிருக்கிறோம். அதே போன்று தூங்கி அவன் எழும்பவில்லை, அப்படியே மூத்தாகிவிட்டான் என்பதை கேட்டிருக்கிறோம். இப்படி ஒரே ஒரு நொடிதான், அந்த நொடியில் அவனுடைய எல்லாமே வாழ்க்கையில முடிந்து விடுகின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதன் தனியாக அவனுடைய தாயுடைய வயிற்றினை படைக்கப்பட்டான், தனியாக தாயுடைய வயிற்றது வெளியேறுகிறான். ஒரு சின்ன வெள்ளை துண்டிலே அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்து அவன் கொண்டு வர தாயினுடைய கைகளை கொண்டு கொடுக்கப்படுகிறான். அவன் வளர்ந்த ஆளாகி மீண்டும் தனியாகவே அவன் மரணிக்கிறான். அதே வெள்ளை வெளிர் என்ற ஆடையிலே அவன் சுற்றப்படுகிறான். எப்படி பிறந்த நேரத்தில் வெள்ளை ஆடைகள் சுற்றப்பட்டு அவன் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டானோ, அதே போன்று இறந்த பிறகு தன்னந்தனியாக வெள்ளை ஆடைகளை சுற்றப்பட்டு அவன் மன்னரை கபரில் அவன் 3 விதமான இருள்களில் அவன் இருந்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் உங்களுடைய தாய்மார்கள் வயிறுகளில் ஒரு படைப்புக்கு பின் இன்னொரு படைப்பாக 3 விதமான இருள்களில் அவன் உங்களை படைக்கிறான். தாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும், அவன் தான் உங்களுடைய அல்லாஹ் இருக்கக்கூடிய, உங்களுடைய ரப்பா இருக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்குத்தான் அனைத்து ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, நீங்கள் திசை திருவப்படுகிறீர்கள், எங்கே நீங்கள் திசை திருவப்படுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அருமை சகோதரர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை, தான் எப்படி வந்தேன் இந்த உலகத்துக்கு, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து, அதோடு தன்னுடைய வருகை மற்றும் தன்னுடைய வாழ்க்கை, அதோடு
இந்த உலகத்தையும் ஒரு மனிதன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஏலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபும் வ லஹ்வும் வ ஸீனத்தும் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டும் கேலிக்குத்துமாக இருக்கின்றது, இன்னும் அலங்காரமாக இருக்கின்றது, உங்களுக்கு மத்தியில் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, உங்களுக்கு மத்தியில் செல்வங்களிலும் குழந்தைகளிலும் யார் அதிகமாக இருக்கிறார்கள் என்று போட்டி போடக்கூடிய ஒரு தளமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உலகம் என்பது ஒரு மாயை, உலகம் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு அலங்காரம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி எல்லாம் இருப்பார்கள், உங்களை சுற்றி எல்லாமே இருக்கும். உங்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, நீங்கள் சம்பாதித்த சொத்து, நீங்கள் வாங்கி போட்ட அத்தனை வீடுகள், நீங்கள் சம்பாதிச்ச, நீங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை பதவிகள் பட்டங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும். ஆனால் நீங்கள் மரணம் என்று உங்களுக்கு வந்து விட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக கபருக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் போக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஏற்கனவே சொன்ன வசனம் தான். அதாவது முதலில் நான் உங்களை படைத்தது போன்று நீங்கள் மீண்டும் எங்களிடம் என்ன செஞ்சீங்க, தன்னந்தனியாக திரும்பி வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு மத்தியில், உங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில், உங்கள் சொந்தங்களுக்கு மத்தியில், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில், நீங்கள் சேகரித்த சொத்துக்களுக்கு மத்தியில் அதெல்லாம் இருக்கத்தக்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க மட்டும் தெரியா கபருக்கு நீங்க வருவீங்க, அதை சிந்திச்சு பாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மையத்தை, ஒரு இறந்து போன ஒருவரை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அஹ்லுஹு வ மாலுஹு அமலுஹு. ஒன்று அவனுடைய குடும்பம், இன்னொன்று அவனுடைய செல்வம், மூணாவது அவனுடைய அமல். இந்த 3 அவனை பின்தொடர்கின்றது. இரண்டு திரும்பி விடுகின்றன. அவனுடைய குடும்பமும் அவனுடைய சொத்தும் செல்வமும் திரும்பி விடுகின்றது. அவனோடு கபரில் எஞ்சிருக்கக்கூடியது ஒன்றை ஒன்றுதான், அதாவது அவருடைய அமல். அவனுடைய அமல் தான் இந்த உலகத்தில், இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் அவன் செய்த அமல்கள் மட்டும்தான் அவனோடு கபரில் தங்கிவிடும். மற்ற ரெண்டும் மற்ற மக்கள் எப்படி அடக்கம் தன்னந்தனியாக உங்களை கபரில் அடக்கம் செய்து விட்டுவிட்டு திரும்பிடுகிறார்களோ, அந்த மக்களோடு சேர்ந்து நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய குடும்பமும், நீங்கள் சேகரித்து வைத்த உங்களுடைய செல்வமும் திரும்பி வந்து விடுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அமல்கள் தான் உங்களுக்கு மண்ணறையில் துணையாக இருக்கும். எனவே எதையும் நீங்கள் நம்பாதீர்கள், உங்கள் அமல்களை தவிர எதையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமை சகோதரர்களே, நீங்கள் கபரில் தன்னந்தனியாக இருப்பீர்கள். உங்களுடைய சொத்தை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டும் பிரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கபரில் உங்களுக்கு உங்களுடைய பதவியோ அந்தஸ்தோ, நீங்கள் பெற்றுக்கொண்ட பெயரோ புகழ்ச்சியோ எது உங்களுக்கு பலன் தராது. உங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கப்பட மாட்டாது, உங்களுடைய பதவிகளை சொல்லி அழைக்கப்பட மாட்டாது. மாறாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்தஸ்து, உயர்ந்த பதவியில் நீங்கள் உலகத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படக்கூடாது, உங்களுக்கு வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கான கேள்விகள் மாற்றப்படவும் செய்யாது. எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், ஆண்டானுக்கு ஒரே கேள்விதான், அடிமைக்கும் ஒரே கேள்விதான், பணக்காரனுக்கும் ஒரே கேள்விதான், ஏழைக்கும் ஒரே கேள்விதான், நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்து மரணித்தவனுக்கு ஒரே கேள்விதான், மிக சுருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு ஒரே கேள்விதான், வாலிப பருவத்திலே இறந்து விட்டவனுக்கு ஒரே கேள்விதான், வயோதிகம் அடைந்து இறந்து விட்ட அவர்களுக்கு ஒரே கேள்விதான். 3 கேள்விதான். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? முதல் கேள்வி. வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? 2வது கேள்வி. இந்த நபியை குறித்து நீ என்ன தெரிந்து வைத்திருக்கிறாய்? 3வது கேள்வி. இந்த 3 கேள்விகள் தான். எல்லோருக்கும் இதே கேள்விதான். யாருக்கும் இந்த கேள்விகள் மாற்றப்பட மாட்டாது.
கேட்பதற்கு மிக இலகுவான கேள்விதான். எல்லாருக்கும் தெரியும் இந்த கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்விதானே என்று நான் நினைத்துக் கொண்டு போகலாம். இது ஈஸியான கேள்விதானே, பதில் சொல்லத்தக்க கேள்விதானே. ஒரு சிறு பையனை கூப்பிட்டு இந்த கேள்விகளை கேட்டாலும் ஈஸியாக பதில் சொல்லி விடுவானே, உண்மையதான் என்று எல்லோரும் சொல்றாங்க. உண்மையில ஒரு ஈஸியான கேள்விதான். மன்றபுக்க உன்னுடைய இறைவன் என்று யார் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவோம். ஒரு சிறு பையனை கூப்பிட்டு கேட்டாலும் அவன் இஸ்லாத்தை தெரிந்தவனாக இருந்தால், அவன் சிறு வயசை கற்றுக் கொடுக்கப்பட்டவனாக இருந்தால், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்வான். உன்னுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று எல்லாரும் சொல்லுவோம். தொழுதவனும் சொல்வான், தொழக்கூடியவனும் சொல்வான், தொழாதவனும் சொல்வான். மார்க்கத்தை பேணக்கூடியவனும் சொல்வான், மார்க்கத்தை பேணாதவனும் சொல்வான் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று. உன்னுடைய மார்க்கம் என்ன கேட்டா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வான். இந்த நபரை குறித்து நீ என்ன அறிந்திருக்கிறாய் என்று சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இறுதி தூதர், இவரை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்தான், இவர் இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கு ஒரு தூதர் என்று ஈஸியா சொல்லிவிடுவான். ஆனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த 3 கேள்விகளுக்கு கபரில் பதில் சொல்ல வேண்டும் என்று நமக்கு பணிக்கிறான். இது மூணே கேள்விதான். இந்த கேள்வி கேட்கும் போது யார் உங்க கூட இருக்க மாட்டார்கள். நீங்கள் தவறைத்த உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது. நல்லவர்களாக கூட அமல்கள் தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் செய்த அமல்கள் நல்ல அமல்களாக இருந்து அதனால் நீங்கள் நல்ல ஒரு சாலிஹான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால், இந்த கேள்வி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாகவும் இருக்காது. ஈஸியாக மனிதன் பதில் சொல்லி விடுவான். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை அது தொடர்ந்து இந்த 3 கேள்விகளுக்குண்டான பதிலை ஈஸியாக அவன் சொல்லிவிட்டால், அதை தொடர்ந்து வரக்கூடிய கட்டங்கள் அவனுக்கு மிக மிக இலகுவாக இருக்கும், வெற்றியானதாக இருக்கும். யார் சாலிஹான மனிதாக வாழாமல் அல்லாஹ்வையும் தூதரையும் மறந்து வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை மறந்து வாழ்ந்தார்களோ, இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்தார்களோ, அவன் உலகத்தில் எந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கப்பட்டு இதற்கு அவன் பதில் சொல்லி இருந்தாலும் கபூர்ல அவனுக்கு பதில் சொல்ல முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய கட்டம் தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை கட்டங்களும் அவனுக்கு மிக மிக மோசமானதாக அமையும். அவன் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவான் என்ற விவரங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எடுத்து வைத்திருக்காக சொல்லி இருக்கிறார். அருமை சகோதரர்களே, அதாவது பாங்குக்கு பிறகு, பாங்குடைய துஆவுக்கு பிறகு ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தருகிறாங்க. ஹதீஸில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன துஆ? ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் அபி முஹம்மது ரசூலா. அல்லாஹுவை ரப்பாக ஏற்று, அல்லாஹுவை இறைவனாக ஏற்று நான் திருப்தி கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று நான் திருப்தி கொண்டேன். அபி முஹம்மது ரசூலா, முஹம்மது அவர்களை ரசூலாக ஏற்று நான் திருப்தி அடைந்தேன் என்பது அதுக்குண்டான பொருள். இது பாங்குக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க. இதே விஷயம்தான் கபரில் கேட்கப்படும். அல்லாஹை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, முஹம்மதை பற்றி இதே விஷயம் கேட்கப்படும். ஒரு மனிதன் தூய்மையான முறையில் இந்த வார்த்தையை சொல்லி அதே அடிப்படையில் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால், எந்த அல்லாஹ் ரப்பாக ஏற்று திருப்தி அடைந்தானோ அந்த ரப்பை முழுமையாக ஈமான் கொண்டு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தானோ, எந்த இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று திருப்தி அடைந்து என்று சொன்னானோ, அந்த சொன்னதுக்கு தக்கவாறு தன்னுடைய வாழ்க்கையை தெளிவான ஒரு நீரோடையாக குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்பட்டு அவன் அமைத்துக் கொண்டு திருப்தி அடைந்தானோ, எந்த முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்த என்று சொன்னானோ, அவன் சொன்னதுக்கு தக்கவாறு அந்த முஹம்மது இட்ட கட்டளை ஏற்று அவர்கள் தடுத்தவைகள் விட்டு விலகி விலகி வாழ்ந்திருக்கிறானோ, அவன்தான் இந்த 3 கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை மிக ஈஸியாக சொல்ல முடியும் என்பதை நாம் இங்கு விலகிக் கொள்ள வேண்டும். பிறகு அருமை சகோதரர்களே, கபரில் இருந்து அவன் தன்னந்தனியாக எழுப்பப்படுவான். யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும். அனைத்து மக்களும் கபரில் இருந்து, மன்னரைகளில் இருந்து அனைத்து மக்களும் அவரவர்கள் இடத்தில் செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அப்பொழுதும் அவன் தனியாக எழுப்பப்படுவான், தனியாக எழுப்பப்படுவான். ஆனால் அங்கே மஹ்ஷர் மைதானத்திலே
அதாவது கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கான மக்களுக்கு மத்தியிலே தன்னந்தனியாக எழுந்து நிற்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் குல் மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்தி ரஹ்மானி அப்தா. வானங்களிலும் பூமியும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் ரஹ்மான் என்ற அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக, அதாவது அபுதா, அடிமையாகத்தான் வருவார்கள். வானங்கள் பூமியில் உள்ள எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மரணித்த பிறகு அடிமையாகத்தான் வருவார்கள். லகத் அஹ்ஸாஹும் வஅத்தஹும் அத்தா. அவன் அவர்களை துல்லியமாக கணித்து வைத்திருப்பான். மிகவும் தெளிவான முறையில் அவர்கள் எண்ணிக்கையை அவன் எண்ணி வைத்திருப்பான். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. அவர்கள் அனைவரும் வறுமை நாளில் அவனிடம் தன்னந்தனியாக வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தன்னந்தனியாக எழுப்பப்படுவார்கள், அல்லாஹ்விடம் வருவார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் தன்னந்தனியாக எழுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த மனிதன் அங்கே தன்னுடைய தாயை பார்ப்பான், தந்தையை பார்ப்பான், சகோதரனை பார்ப்பான், சகோதரியை பார்ப்பான், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்ப்பான், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் பார்ப்பான். ஆனால் யாரும் யாருக்கும் எந்த உதவி செய்ய மாட்டார்கள். ஒருவன் இன்னொரு விட்டு ஓடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரரை விட்டும், தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டு ஓடுவான். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். அந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு தேவையான, அவனுக்கு பலன் தரக்கூடிய, அதாவது தான் மட்டுமே தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா ரப்பி சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, ரப்பே என்னை பாதுகாப்பாயாக, ரப்பே என்னை பாதுகாப்பாயாக என்ற ஒரு குரல் அங்கே ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். ஆக உலகத்துல நீ சம்பாதிச்ச பெயரும் புகழும் உனக்கு பலன் தராது. நீ கண்டெடுத்த பதவிகள், பட்டங்கள் உனக்கு பலன் தராது. நீ சம்பாதிச்ச சொத்துக்கு பலன் தராது. உன்னை சுற்றி இருந்த, உன்னை நேசித்த உறவுகள் யாரும், உன்னுடைய மனைவி உட்பட, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உட்பட, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உட்பட யாரும் நாளைக்கு உனக்கு பலன் தர மாட்டார்கள். அங்கே தனியாகத்தான் இருக்க வேண்டும். நாம் உங்களை தன்னந்தனியாக படைத்தது போன்று, முதல் முறையில் தன்னந்தனியாக படைத்தது போன்று இன்று மீண்டும் என்னிடம் நீங்கள் தன்னந்தனியாக வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எப்படி எழுப்பப்படுவான்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். மறுமையில் நாளை மக்கள் செருப்பற்றவராக, செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாத நிர்வாணிகளாக, ஹிதான் ஹட்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்நிஸா வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத். அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள், அப்போ ஒருவருக்கொருவர் மறைவிடத்தை, எல்லாரும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் மறைவிடத்தை பார்ப்பார்களே, அந்த மாதிரி நிலைமை அங்கே ஏற்படுமே என்று ஆயிஷா கேட்கிறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், யா ஆயிஷா அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷாவே, ஒருத்தரை இன்னொருத்தரை பார்க்கிறதை விட மிக கடுமையான, கொடுமையான, மோசமான நிலைமை அங்க இருக்கும். அந்த நிலைமையை சரி கட்டவே அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளவே அவன் அங்கே பாதுகாத்துக் கொள்ளவே முற்படுவானே தவிர ஒருவர் இன்னொருவருடைய மறைவிடத்தை பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே அங்க அமையாது. நிலைமை அந்த அளவுக்கு மிக கடுமையாக, கொடூரமாக, மோசமான ஒன்றாக இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டாங்க. பிறகு சொல்கிறார்கள், இன்னக்கும் மஹ்ஷூருன ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நீங்கள் காலணி அணியாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, ஹிதான் என்ற கட்னா செய்யப்படாதவர்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு ஒரு வசதி ஓதி காட்டுகின்றார்கள். கமா பதஅனா அவ்வல் ஹல்கின் நுஈது வஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபஅலீன்.
எவ்வாறு முதல் நாம் உம்மை படைத்தோமோ அதே போன்று மீண்டும் உங்களை மீட்டெடுப்போம். நிச்சயமாக இது எங்களுடைய வாதா, இது நம் மீது நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு. இந்த வாக்கை நிச்சயமாக நான் நிறைவேற்றியே தீர்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, கடுமையான கொடூரமான யோசிச்சு கூட பார்க்க முடியாத அந்த வெட்டுவழி மைதானத்தில், மஹ்ஷர் மைதானத்திலே என்ன நடக்கும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஷேக் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய இந்த உரையை முடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அருமை சகோதர சகோதரிகளே, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு. உங்களில் யாருமே அல்லாஹ் அவனோடு பேசாமல் இருக்க மாட்டார். உங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆட்டையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய ரப்பு அவனுடைய ரப்பு என்ன செய்வான்? அவனிடம் நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்வுக்கு அந்த மனிதருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ் நேரடியாக டைரக்டா பேசுவான். ஃபயன்துரு ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். தன்னுடைய வலதுபுறத்தில் அவன் பார்ப்பான். அந்த எல்லா இடத்திலும் அவன் எதை முற்படுத்தினானோ அதுதான் அங்கே இருக்கும், வலதுபுறத்தில் இருக்கும். வயந்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம். இடதுபுறத்தில் பார்ப்பான். அந்த இடதுபுறம் முழுவதும் அவன் எதை முற்படுத்தின, உலகத்தில் வாழும் பொழுது எதை மறுமைக்காக முற்படுத்தினானோ அதுதான் அங்கே ஃபுல்லா இருக்கும், முழுவதும் இருக்கும். வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்ல நார தில்கா வஜ்ஹி. தனக்கு முன்னாடி பார்ப்பான், தனக்கு முன்பு நரகத்தை பார்ப்பான். தனக்கு முன்னால் நரகத்தை நேரடியாக பார்ப்பான். ஃபத்தகுன் நார. நபி மக்களை, எங்கள் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உறவு விஷயக்கு தமரா, அது பேச்சம்பளத்தில் ஒரு சிறு துண்டாகினும் சரியே, பேச்சம்பளத்தில் ஒரு சிறு துண்டாகினும் அந்த சிறு துண்டை கொண்டாவது என்ன செய்யுங்கள், நீங்கள் நரகத்தை விட்டுக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கலிமத்தின் தையிபா, அந்த பேச்சம்பளத்தின் சிறு துண்டு கூட நீங்கள் பெறாவிட்டால் அழகான சொல்லை கொண்டு, நல்ல சொல்லை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, அந்த சமயத்தில் மனிதன் உணர்வான். அந்த நேரத்தில் அதாவது உபதேசம் பெற நினைப்பான். அந்த சமயத்தில் அவன் தெளிவு பெறுவான். ஆனால் அந்த தெளிவு, அந்த உணர்வு அவனுக்கு எந்த ஒரு பலனும் தராது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் யௌமைதி யதக்கருல் இன்சானு வ அன்னா லஹு ذிக்ரா. பூமி பயங்கரமாக பிளக்கப்பட்டு விடும். உம்முடைய இறைவனும் மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள். அதாவது மலக்குமாக அணி அணியாக வருவார்கள். அந்த நேரத்தில் இறைவனும் அல்லாஹ் என்ன செய்வான்? அங்கே வருவான். வஜீஅ யௌமைதி பிஜஹன்னம், ஜஹன்னம் இழுத்து கொண்டு வரப்படும். யௌமைதி யதக்கருல் இன்சானு, அந்த ஜஹன்னம் இழுத்து வரப்படக்கூடிய அந்த ஜஹன்னம், அந்த நரகத்தை பார்த்தவுடன் மனிதன் அங்கு உணர்வு பெறுவான். அந்த நேரத்தில் அவன் உணர்வு பெறுவது எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்ப அந்த சமயத்துல கண்ணாக நரகத்தை பார்த்த பிறகு உணர்வு பெறுவது என்பது, உபதேசம் பெறுவது என்பது அவனுக்கு எந்த ஒரு பலன் அளிக்காது. யகூலு அலைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி. அப்பொழுது அவன் புலம்புவான், என் கை செய்தமே, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் நன்மை நற்கர்மங்களை, நல்ல ஒரு காரியங்களை, நல்ல ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் முற்படுத்தியிருக்க கூடாதா என்று அந்த மனிதன் அங்கே புலம்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் அழியக்கூடியது. இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொண்டாலும் அதுவெல்லாம் நம்மை விட்டு பிரிந்துவிடும். நாம் எதுவுமே நமக்கு பலன் தராது. வாழ்க்கையில் உலகத்தில் வேண்டுமானால் அது நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது தனியாக இந்த உலகத்திடம் பிரிந்து விடுவோமோ அதிலிருந்து நாம் சம்பாதிச்ச எந்த ஒன்றும் நமக்கு பலன் தராது. கபரில் தனியாகத்தான் இருக்க வேண்டும். கபரில் தனியாகத்தான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். தனியாகத்தான் அங்கே கடைசி வரை இருக்க வேண்டும். தனியாகத்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தனியாகத்தான் புதுமா பள்ளிப்பட்டு தூங்க வேண்டும். எல்லாம் தனியாகத்தான் செய்ய வேண்டும்.
தனியாகத்தான் எழுப்பப்படுவோம். மறுமையில் எல்லாரையும் பார்ப்போம். ஆனால் யாருமே நமக்கு உதவ மாட்டார்கள். நாமே அவர்கள் விட்டு விரண்டு ஓடுவோம், அவர்கள் நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள். இதுதான் அல்லாஹ் நம்மிடம் எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவான். அப்பொழுது நம்ம நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிலைமையை நாம் சீர்திருத்திக் கொள்ள நாம் கடைபட்டுக் கொண்டோம். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சுள்ளுவரை நல்ல மக்களாக, சாலிஹான மக்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து, மறுமையில் அவன் நம்மிடம் பேசும் பொழுது அல்லாஹ் தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, அல்லாஹ் மிக்க மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அல்வானாக என்று முடிக்கின்றேன். வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.